இப்போ இம்யூனைசேஷன் பத்தி சொல்லுங்க மேம். எப்பப்ப தடுப்பூசி போடணும் குழந்தை பிறந்து? அதோட நன்மைகள் என்னென்னன்றத கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே. வேக்சினேஷன் அப்படிங்கிறது வந்து பேபி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து அப் டு 12 இயர்ஸ் வரைக்கும் பேபிக்கு ஒரு ரொட்டீன் ஷெட்யூல் வச்சு நம்ம வேக்சினேஷன் போடணும். இது எதுக்காக அப்படிங்கும்போது பேபிஸ்க்கு வந்து நேச்சுரலாக இம்யூன் சிஸ்டம் இன்னும் நல்லா டெவலப் ஆகிருக்காது. ஸோ அவங்க வந்து ஒரு டிசீசஸோ ஒரு பாக்டீரியா வைரஸை என்கவுண்டர் பண்ணும்போது அவங்களுக்கு அதனால் வர காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகம். ஸோ ஈவன் தோ ஒரு நேச்சுரல் டிசீஸ் வந்து இம்யூனிட்டி வந்தாலும் பட் சம்டைம்ஸ் அது சிவியராக போயிடலாம். ஸோ இது வந்து அதனால் வேக்சின் ப்ரிவென்டபிள் டிசீசஸ்க்கு நம்ம வேக்சின் கொடுத்து ப்ரொடெக்ட் பண்ணுறது நல்லது. ஸோ இதுக்காக ஷெட்யூல்ஸே இருக்குது. நமக்கு நேஷ்னல் இம்யூனைசேஷன் ஷெட்யூல்னு சொல்லி இருக்குது. ஸோ அந்த ஷெட்யூல் படி நம்ம வேக்சின்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஃப்ரம் 0 to 12 இயர்ஸ் அந்தந்த ஏஜ் அப்ராப்ரியேட்டாக வேக்சின்ஸ் கொடுக்கணும். ஓகே மேம். இப்போ வேக்சின்ஸ் போட்டதுக்கு அப்புறம் குழந்தைகளுக்கு ஃபீவர் வரது, இல்ல மத்த தொந்தரவுகள் வரதுன்னு நெறைய சிம்ப்டம்ஸ் இருக்கும். அத பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ நார்மலாக அந்த வேக்சின்ஸுங்கிறது வந்து நம்ம அந்த ஒரு வைரஸை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி தான் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ அந்த டிசீசஸ் வர்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபீவர் வரலாம், ஒரு ரேஷ் வரலாம், ஒரு ஸ்வெல்லிங் வரலாம். ஸோ அந்த மாதிரி வரும்போது டாக்டர்ஸ் வந்து அதுக்கான ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம ஒரு ஐஸ் பேக் மாதிரி வைக்கலாம். ஒரு ஐஸ் பேக்கும் போது டைரெக்டாக ஐஸ் வைக்காமல் ஒரு கிளாத்தில் வந்து க்ளீன் கிளாத்தில் நம்ம அந்த ஐஸை வந்து கவர் பண்ணி அந்த எந்த வேக்சின் ஷாட் கொடுத்தோம்ல ஸோ அந்த இடத்துல வந்து ஐஸ் அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கு மேலே டெம்பரேச்சர் வருது அப்படின்னா அதுக்கேற்ற அனல்ஜெசிக்ஸ் வந்து டாக்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இனிஷியல் 1 டேஸ்க்கு வந்து பேபிஸோட கொஞ்சம் இன்டேக் கம்மியாக இருக்கலாம். ஸோ நம்ம லிக்விட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கலாம். ஒரு 24 ஹவர்ஸ்க்கு அப்புறமும் பேபி ரொம்ப சிம்டமேட்டிக்காக இருக்காங்க அப்படின்னா டாக்டர்ஸை வந்து பார்க்கலாம். ஓகே.